உலகத்திலிருந்து எங்களோடு சுகிர்தராணி இணைந்திருக்கின்றார். அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வரும் சுகிர்தராணி தமிழ் மொழியில் பெண் கவிமொழியை உருவாக்கிய முன்னோடி படைப்பாளி. தலித்தியம் பெண்ணியமும் குறித்து காத்திரமான கட்டுரைகளை எழுதி வரும் சுகிர்தராணியின் கவிதை தொகுதிகளை தமிழகத்தின் காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. அந்த சுகிர்தராணி ஏற்கனவே நீங்கள் முன்னேவர்களுடைய உரைகளை கேட்டுக்கொண்டிருந்திருப்பீர்கள். நீங்கள் ஒரு மேல்நிலை பள்ளியின் தமிழாசிரியராக பணியாற்றுகிறீர்கள். அந்த பள்ளியில் உங்களுக்கு ரொம்ப அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். பெண் கவி மொழியை உருவாக்கியவர் என்று கூறுகிறார். அதாவது பெண்ணியம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது அவை சார்ந்த மொழி வளர்ச்சி இன்னும் எங்களிடம் வளரவில்லை என்ற ஒரு விமர்சனங்களும் இருக்கின்றது. எனவே தலித்தியம் குறித்த காத்திரமான கட்டுரைகளை கூட எழுதியிருக்கிறீர்கள். பெண்ணியம் கருத்தியலில் தலித்தியம் சாதியம் என்பதும் மதம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த இறுக்கங்கள் என்பதும் மிக முன்னணி காரணிகளாக இருக்கிறது என்று ஏற்கனவே வந்தவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு இந்த தமிழில் பெண்ணியம் என்ற விடயத்தை நீங்கள் எவ்வாறு நோக்குகிறீர்கள்? கீதா அவர்களும் பேசினார்கள். போலவே தமிழை சேர்ந்த ஓவியா அவர்களும் பேசினார்கள். இலங்கையிலிருந்து சாந்தினி சச்சிதானந்தும் பேசினார்கள். ஆரம்பத்திலிருந்து நான் தமிழ் பெண்ணியம் குறித்து அவர்கள் எவ்விதமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் சொன்ன ஒரு விடயம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. கன்னி பேச்சு என்பதை குறித்து நீங்கள் குறிப்பிட்டிருந்ததாகவும் அதற்கு விமர்சனம் வந்த போது அதை மிக நேர்மையான முறையில் நீங்கள் எதிர்கொண்டு அதற்கு வருத்தம் தெரிவித்ததாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அந்த மனப்பாங்கு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் உங்களுடைய மனப்பாங்கில் இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த பெண்ணியத்திற்கு வேலையே இல்லை. அது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்தியாவில் என்று பார்க்கும்போது பெண்ணியம் என்ற சொல்லை குறித்தான ஒரு புரிதலை பெண்ணியவாதிகளும் இல்லை இயக்கவாதிகளும் ஏற்படுத்த தவறிவிட்டோமா என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. என்று சொன்னால் பெண்ணியம் என்று சொன்னாலே அது வேலையில்லாதவர்கள் பேசுகின்ற ஒரு விடயமாகவும் மேல்தட்டு பெண்கள் மட்டும் பேசுகின்ற ஒரு விடயமாகவும் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக பெண்ணியவாதிகளும் பெண்ணியம் குறித்து பேசுகின்ற இயக்கவாதிகளும் மக்களிடத்திலே அல்லது ஆண்களிடத்திலே பெண்களிடத்திலே இவ்வாறு ஒரு புரிதலை ஏற்படுத்தலே தவறு ஏற்படுகிறது. அதை அந்த மாதிரி நல்ல புரிதலை ஏற்படுத்துவதற்கு என்னென்ன தடைக்கற்கள் இருந்திருக்கின்றன, அப்படியான ஒரு பொதுவான கருத்தாக்கத்தை ஏன் ஏற்படுத்த முடியாமல் போனது என்றதான கேள்விகள் நம் முன்னே எழுகின்றன. கீதா குறிப்பிட்டது போல இலக்கியவாதிகளுக்கும் பெண்ணியம் பேசுகின்றவர்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லாததை போல அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். எனக்கும் அதில் உடன்பாடு உண்டு. ஏனென்று சொன்னால் பெண்ணியம் பேசுகின்றவர்கள் தங்களுடைய களத்தில் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போலவே இலக்கியவாதிகள் தங்களுடைய களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இப்படி இருவருக்குள்ளாருமே ஒரு தொடர்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவை பொறுத்தவரையிலே இந்த பெண்ணியம் என்ற கருத்தாக்கம் அது காலம் சார்ந்து சூழல் சார்ந்து இடம் சார்ந்து ஒவ்வொரு இடத்திலையும் பெண்ணியம் ஒவ்வொரு விதமாக கொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்திய பெண்ணியம் என்று எடுத்துக்கொள்வதை விட இந்த நிகழ்ச்சியில தலைப்பு தமிழ் பெண்ணியம் என்றுதான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த தமிழ் பெண்ணியத்தையும் நினைத்து பார்க்கும்போது அது முஸ்லிம் பெண்ணியம் என்றும் தலித் பெண்ணியம் என்றும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆகவே இதிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ளலாம். பெண்ணியம் என்ற கருத்தாக்கத்தை பொதுவான கருத்தாக்கத்தை நம்மால் உருவாக்க முடியாது என்று சொன்னால் பெண்ணியம் என்பது ஒரு பரந்துபட்ட ஒரு தளத்தை உடையது. அப்படி ஒரு பொதுவான வரையறையோ பொதுவான ஒரு கருத்தாக்கத்தையோ நம்மால் ஏற்படுத்த முடியவில்லை. அதுதான் இந்த பெண்ணியத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய குறைபாடாக நான் கருதுகின்றேன். தமிழ் இலக்கியத்திலே பார்க்கலாம் என்று சொன்னால் சங்க காலத்திலேயே ஏறக்குரிய 473 ஆண் புலவர்கள் கவிதைகளையும் பாடல்களையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்திலே எழுதிய பெண்கள் என்று சொல்லும்போது வெறும் 43 பெண்பார் கவிஞர்கள் தான் கவிதைகளை படித்திருக்கிறார்கள். ஆக அந்த காலத்திலேயே பெண்கள் எழுதுகின்ற அளவுக்கும் தங்களுடைய கருத்துக்களை தைரியமாக சொல்லுகின்ற அளவுக்கும் கல்வி கற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு விஷயம்தான். இந்த மரபு என்பது 7ஆம் நூற்றாண்டிலே காரைக்கால் அம்மையாருக்கு பிறகும் 16ஆம் நூற்றாண்டிலே ஆண்டாளுக்கு பிறகும் இந்த மரபு என்பது அருந்து போன ஒன்றாக எனக்கு தோன்றுகிறது. பிறகு கீதா வரலாற்று ரீதியாக பல கருத்துக்களை சொன்னார்கள். பெண்ணியம் என்ற பாதையிலே கடந்து இப்போது பெண்ணியம் எந்த நிலையை எட்டிருக்கிறது என்பதை ஓவியா அவர்களும் கீதா அவர்களும் சொன்னார்கள். 80க்கு பிறகு தமிழகத்திலே அந்த பெண்ணியம் குறித்தான
பல முற்போக்கான கருத்துக்களை கொண்ட படைப்பாளிகள் தோன்றினார்கள். 60களிலிருந்து புதுவையில் இருக்கக்கூடிய ராம் மீனாட்சி, கோவையில் இருக்கக்கூடிய தேவமகள் போன்றவர்கள் படைப்புகளை படைத்திருந்தாலும் கூட அவர்கள் குடும்பம் என்ற அமைப்பிலே இருந்து சில முற்போக்கான கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே வைமு கோபநாயகி அம்மாள், மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் போன்ற முற்போக்கு கருத்துக்களை கூறியவர்கள் இருந்தாலும் கூட அதற்கு பின்னாலே வந்தக்கூடிய இடதுசாரி இயக்கங்களும் பெரியாரின் இயக்கவாதிகளும் பல முற்போக்கு சிந்தனை கொண்ட பெண் படைக்கலைகளை அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். இந்த தொடக்கம் 60களிலே குறிப்பாக கவிதை உலகத்திலே ராம் மீனாட்சியிலிருந்து தொடங்கியிருக்கின்றது. பிறகு அம்பை அவர்கள் சிறுகதை படைப்பாளியாக இருந்திருக்கின்றார்கள். இப்படி வரக்கூடிய மரபு 1980களிலே முற்போக்கான நவீன கவிஞர்கள் சுகந்தி சுப்பிரமணியம் என்று தோன்றியிருக்கின்றார்கள். பிறகு 90களுக்கு பெண்ணியம் பேசுகின்ற பல பெண் கவிஞர்கள் இந்த தமிழகத்தில் தோன்றி எழுதி கொண்டிருக்கின்றார்கள். ஓவியா சொன்னதை போல பெண்கள் அடிமைப்பட்டு இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக சமயத்தியார்கள் கூறினார்கள். எனக்கும் அதிலே உடன்பாடு உண்டு. எப்படி என்று சொன்னால், சமயம் மட்டுமல்ல பெண்களை இந்த அடிமைப்படுத்துவதற்கு சாதியம் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்காக சாதியம் என்பது பெண்களை இன்றையும் அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், தமிழ் பெண்ணியம் என்பது எப்படி முஸ்லிம் பெண்ணியமாகவும் தலித் பெண்ணியமாகவும் வரையறுக்கப்படுகிறதோ, அது தலித் அல்லாத பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விடவும் தலித் பெண்களுக்கும் சிறுபான்மை மக்களாகிய முஸ்லிம் பெண்களுக்கும் அதிகமாகவே கூடுதலாக இருக்கிறது. அதுவே தமிழ் பெண்ணியத்தை நாம் பேசுகின்ற பொழுது அதை விட கூடுதலான அழுத்தத்தை நாம் தலித் பெண்ணியத்துக்கும் முஸ்லிம் பெண்ணியத்துக்கும் கொடுக்க வேண்டியிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், தலித் பெண்கள் தங்களுடைய குடும்பத்திலே அடிமைகளாக தங்களுடைய கணவன்மாருக்கும் ஆண்களுக்கும் அடிமையாக இருப்பதை போலவே தலித் அல்லாத குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் அடிமையாக இருக்கின்றார். ஆனால் தலித் அல்லாத பெண்கள் தங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஆண்களால் மட்டுமே ஒடுக்கப்படுகின்றார். அப்போது தலித் பெண் என்று பார்க்கும்போது தலித் அல்லாத பெண்ணை விட அவளுடைய ஒடுக்குமுறையும் குடும்பத்திலே ஒடுக்குமுறையும் அடக்குதல்களும் அதிகமாக இருக்கின்றன. இந்த விஷயத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பெண்ணியம், பெண் விடுதலை, பெண் உரிமை என்பது ஒரு சாதி விடுதலையோடு தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. சாதி விடுதலையோடு தான் நாம் பார்க்க வேண்டும். சாதி விடுதலை இல்லாமல் பெண் விடுதலை என்பதோ பெண் உரிமை என்பதோ சாத்தியமே இல்லை. எப்படி ஒரு ஆண் ஒரு தலித் அல்லாத ஒரு ஆணிடத்திலே அடிமையாக இருப்பதை போல தனக்கு கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை அவன் அதே மனோபாவத்தில் அதே மனநிலையில் அவன் அடிமையாக உட்படுத்துகின்றான். அப்போது தன்னுடைய குடும்பத்திலேயே தன்னுடைய மனைவியையோ தன்னுடைய தாயையோ தன்னுடைய சகோதரியோ அடிமையாக வைத்துக் கொண்டு அவன் வெளி உலகத்திலே தலித் விடுதலையை அவன் கோரவே முடியாது. ஆகவே பெண் விடுதலைக்கு தலித் விடுதலைக்கு முன் நிபந்தனையாக இருப்பது பெண் விடுதலை. இப்போ பெண் விடுதலையும் தலித் விடுதலையும் ஒரே நேர்கோட்டில் இரட்டை பாதையை போல ஒரு பயணிக்கின்றது. ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கின்றது. அது தமிழ்நாட்டிலே பார்க்கும்போது பெண்கள் இன்னும் இந்த சாதி என்ற ஒரு அடிமை இனத்திலே அடைப்பட்டுத்தான் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வர்க்கம் சார்ந்தும் பெண்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். கிராமத்திலே இருந்தாலும் சரி, நகரத்திலே இருந்தாலும் சரி, உழைக்கும் மக்கள், உழைக்கும் பெண்கள் என்று ஒரு வர்க்கம் காலங்காலமாகவே அதே நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. வர்க்க ரீதியான பெண்களிடத்திலே கூட ஒரு பொருளாதார ரீதியான ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வந்து விடலாம். ஆனால் சாதி என்ற ஒரு கூட்டுக்குள்ளே அடங்கியிருக்கக்கூடிய பெண்களிடத்திலே நாம் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அவர்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்து ஒரு படிப்பு கல்வி கற்று ஒரு நல்ல வேலைக்கு போனாலும் கூட அவர்கள் அங்கே சாதி சார்ந்துதான் பார்க்கப்படுகிறார்கள். அப்போ பெண்ணியம் அப்படின்றது, இப்போ பெண் விடுதலை என்பது சாதி விடுதலையோட அடிநாடமாக எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. அப்போ தமிழகத்துல பெண்ணியம் என்பது இந்த மாதிரியான ஒரு விடயங்கள் சுற்றி கற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். பெண் படைப்பாளிகள் இந்த விஷயங்களை தன்னுடைய படைப்புகள்ல கொண்டு வராங்க. அது பாலியல் அடக்குமுறை, ஆண் தன்னுடைய மனைவி ஒரு பாலியல் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குறான் என்பதோ, இல்ல தனக்கு கீழ் தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழாக அவளை எப்போது வைத்துக் கொள்ள விரும்புகிறான் என்பதை பற்றியோ பெண் கைகள் எல்லாம் நிறைய படைப்புகளிலே நாங்கள் எழுதியிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு விடயத்தை படைப்பாளிகள் தன்னுடைய வார்த்தைகளிலே சிறந்த மொழிகளிலே வெளிப்படுத்த முடியும். ஆனால் களப்பணியாற்றக்கூடிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் வேறு விதமான மாற்றங்களை பெண்களுக்கு ஏற்படுத்த முடியும்.
அது இது இது இரண்டு வெவ்வேறான தளத்திலே வேலை செய்ய வேண்டியிருக்கிறது பெண்ணியம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும். கீதா சொன்ன மாதிரி ஏன் வந்து பெண்ணியம் பேசுகின்ற கள போராளிகளுக்கும் இல்ல பெண்ணியம் பேசுகின்ற படைப்பாளிகளுக்கும் ஒரு உறவே இல்லாது போல இருக்கு. அப்ப இவர்களுடைய களத்திலே நின்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், படைப்பாளிகள் அவருடைய களத்திலே நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவங்க இருவரும் இணைந்து செயலாற்றினால் இன்னும் கூடுதலாக ஒரு முக்கியத்துவத்தை பெண் விடுதலைக்காகவும் பெண்ணியத்திற்காகவும் தர முடியும். அப்ப இவர்கள் இருவரும் இணைவதற்கு எது தடையாக இது இருக்கின்றது என்பதை உணர்ந்து இவர்கள் இணைந்து செயல்பட வேண்டும். அப்ப செயல்பட்டா இன்னும் பெண்ணியத்துல வந்து நம்ம இன்னும் அதிகமான முன்னேற்றத்தை நம்ம பார்க்கலாம். ஓவியா சொன்னது போல பெண்கள் வந்து நிறைய பேர் வேலைக்கு வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வெளியே போறாங்க. இப்ப பெண்ணியத்தை பத்தி சரியான புரிதல் நம்ம ஏற்பட்டதுனால ஆண்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெண்கள் எல்லாரும் வேலைக்கு வராங்க, நாங்க செய்யற இடத்துல எல்லாம் அவங்க வேலைக்கு வராங்க, நல்லா படிக்கிறாங்க, இதுவே வந்து பெண் விடுதலை தான், பெண் முன்னேற்றம். அப்படி இருந்தாலும் கூட பெண்கள் நாங்க இன்னும் பெண் விடுதலை வேணும்னு கேட்டு வந்து வீதி கண்டு போறது சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பெண்களும் கூட இப்படி வேலைக்கு போறதும் படிக்கிறதுமே பெரிய விடுதலையா கருதுறாங்க. அப்ப இவையெல்லாம் வந்து ஒரு பெண் விடுதலைக்காகவோ இல்ல பெண்ணியம் சார்ந்த ஒரு விஷயங்களோ கிடையாது. ஒரு பெண் தான் சார்ந்த விஷயங்களில் சுயமாக முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலை எப்போது ஏற்படுகிறதோ அதுதான் வந்து ஒரு பெண்ணியமா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சிலர் என்ன நினைக்கிறாங்க, பெண்ணியத்திற்காக பெண்களே வந்து போராடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. குடும்பத்துல வந்து ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கு ஆளாகின்ற பெண் அந்த ஒடுக்குமுறைகளிலிருந்தும் அடக்குமுறைகளிலும் வெளியேறுவதற்காக ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வழியை கண்டுபிடித்து ஒரே செயல்பாடு, அது பெண் மட்டும் கிடையாது, பெண்ணோட ஒத்த கருத்துடைய பெண்ணியத்திலே ஈடுபாடு இருக்கக்கூடிய ஆண்களும் கூட பெண்களோடு இணைந்து அந்த ஒடுக்குமுறையிலிருந்து அடக்குமுறையிலிருந்து பெண்களை எவ்வாறு வெளியேற்றுவது என்ற தொடர்ந்த செயல்பாடுகளினால் பெண்களுக்கு உதவி செய்வதும் கூட ஒரு பெண்ணியமாகத்தான் இருக்க முடியும். பெண்கள் எப்படி இந்த நீண்ட நாட்களாக இப்படியான ஒரு குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது, தலித்துக்களை எழுதிக்கொள்ள வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களை எழுதிக்கொள்ள வேண்டும், பெண்களுக்கான விடுதலையை பெண்களே போராட வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் ஒழிக்கிறது. என்னை பொறுத்தவரையில் பெண்களுக்காக ஆண்களும் போராடலாம் என்றுதான், உங்களை போன்ற ஒத்த கருத்துடைய ஆண்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம் என்றுதான் நினைக்கின்றேன். கீதா அவர்கள் குறிப்பிடும்போது பெண்கள் தேர்தல் அரசியலை வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்போது அவர்கள் ஆண்களைப் போலவே நடத்திக் கொள்கிறார்கள், ஆண்களைப் போலவே அதிகாரத்தை அவர்கள் கோலோச்சுகிறார்கள் என்று சொன்னார்கள். இது எனக்கு சற்று வருத்தமூட்டக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருந்தது. ஏனென்று சொன்னால் காலங்காலமாக பெண்கள் 2000 காலமாக பெண்கள் ஆணாதிக்க சிந்தனையால் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம படிக்கக்கூடிய இலக்கியங்கள், நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பண்பாட்டு கூறுகள், நாகரீகம் எல்லாமே வந்து ஆண்கள் செய்யப்பட்ட ஒன்றாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஆண்களுடைய உலகத்திலே ஆண்கள் பேசுகின்ற மொழியை, ஆண்கள் சிந்திக்கின்ற அந்த மொழியை, ஆண்கள் சிந்திக்கின்ற கருத்தை தான் பெண்களும் உள்வாங்கிக் கொண்டு தாங்களும் அவ்வாறுதான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்று சொல்லும்போது தேர்தல் அரசியலும் கூட ஆண்கள் அந்த அதிகாரத்தை வென்றெடுக்கும் போது எந்த மாதிரியான அதிகாரத்தை அவர்கள் மக்கள் மீது செலுத்துகிறார்கள், எப்படி மக்களை அவர்கள் ஆள்கிறார்கள், எந்த விதமாக அவர்கள் சிந்திக்கிறார்கள், அவர்களுடைய போக்கு எப்படி இருக்கிறது, சமூகத்தின் மீது அவர்கள் எந்த விதமான அக்கறையை செலுத்துகிறார்கள், சமூக முன்னேற்றத்துக்கு எப்படி அவர்கள் பாடுபடுகிறார்கள், இல்லை சமூகம் அழிவதற்கு அவர்கள் பாடுபடுகிறார்கள் என்ற விஷயத்தை பெண்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். 2000 காலமாக அவர்கள் ஆண்களுடைய ஆதிக்கத்திலேயே ஆண்களுடைய மொழியிலேயே சிந்திக்கும்படியாக ஆண்கள் வளர்க்கப்பட்டிருக்கும் போது தேர்தல் அரசியலில் ஆண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை இவர்களும் உணர்கிறார்கள். ஆக ஒரு காலகட்டத்திலே பெண்கள் முன்னேறி இந்த தேர்தல் அரசியலிலே ஈடுபட்டு அதிகாரத்தை வென்றெடுக்கும் போது அவர்கள் தங்களுக்காக ஒரு தனிப்பட்ட பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதிலே தங்களுக்கு முன்னோடியாக அவர்கள் யாரையும் கொள்வதற்கு அங்கு யாருமே இல்லை, இவர்கள் முதலாவதாக இருக்கிறார்கள். அப்படியாக தேர்தல் அரசியலில் வென்று அதிகாரத்தை கைப்பற்றும் போது எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்பது என்ற ஒரு முன்னோடியான ஒரு சிந்தனை இல்லாதனால் இவர்கள் அந்த ஆண்களுடைய பாதையிலேயே பயணப்படுகிறார். அதனால்தான் ஆண்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறாரோ அதனால் இவர்களும் அதே போலவே நடந்து கொள்கிறார்கள். அப்படி என்ன சொல்ல வருகிறேன் சொன்னா,